அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 31ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. ஜனவரி 31 என்ன அப்படின்னா, செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் அவர்களுடைய நினைவு தினம். என்னங்க யாருங்க இவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நம்முடைய நகைச்சுவை நடிகர் ஜாம்பவான் நாகேஷ் அவர்களுடைய நினைவு தினங்க. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வசன உச்சரிப்பு ஒரு நடிகருக்கு மிக மிக முக்கியங்க. அதை விட முக்கியம் முகபாவனைகளை காட்டுறதுங்க. அதை விட முக்கியம் பாடி லாங்குவேஜ்லேயும் அந்த உணர்வுகளை கொண்டு வரதுங்க. வசனம் பேசி முகபாவனைகளில் உணர்ச்சிகளை காட்டி உடல் மொழியிலும் அந்த உணர்வுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மகா கலைஞன் நம்முடைய நாகேஷ் அவர்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் வாலி அவர்களும் நாகேஷ் அவர்களும் ஒரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்களாக ஒரு அறையில் இவர் இருந்தவர்கள் தான். இவர் என்ன பண்ணுவாராம், நாகேஷ் அவர்கள் டே ரங்கராஜா, உன்னுடைய வாட்சி உன் கையில் கட்டிருக்கிறது எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லுவாராம். உடனே வாலி அவர்கள் அந்த வாட்சை கழட்டி கொடுத்துருவாராம். அந்த வாட்சி உடனே அடகு கடைக்கு போயிடும். அதை வச்சு சினிமா ஹோட்டல்னு போவாங்களாங்க. இவர்கிட்ட பணம் இருந்தால் அந்த பணம் நாகேஷ் அவர்கள்ட்ட பணம் இருந்தால் அது வாலிக்கிட்ட இருந்தால் அது நாகேஷ் என்று இருவரும் வாழ்ந்தவர்கள் தாங்க. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா இவர் முதலாக தாமரை குளம் அப்படிங்கிற படத்தில் தான் இவர் அறிமுகமாகிறார். ஆனால் அதன் பிறகு இவருடைய நாடக நடிப்பு நிறைய இவருடைய நடிப்புகளையெல்லாம் பார்த்து பாலச்சந்தர் அவர்கள் நீர்க்குமிழி படத்தில் இவர் அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு பல படங்களில் பார்த்திங்கன்னா பல கேரக்டர், அது சின்ன கேரக்டராக இருக்கட்டும் பெரிய கேரக்டராக இருக்கட்டும், எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதில் போடுற பாலெல்லாம் 6 தாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நடிப்பில் உச்சம் தொட்டவர். எம்ஜிஆருக்கு நண்பனாக, சிவாஜிக்கு நண்பனாக, முத்துராமனுக்கு நண்பனாக, ரஜினிகாந்துக்கு நண்பனாக, பாக்கியராஜுக்கு நண்பனாக என்று எல்லா படங்களிலும் கொடிகட்டி பறந்தவருங்க. எந்த ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும்ங்க, ஏவிஎம்மா இருக்கட்டும், பிஆர் பந்துலு பிக்சர்ஸாக இருக்கட்டும், பத்மினி பிக்சர்ஸாக இருக்கட்டும், எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் முதல்ல நாகேஷ் அவர்களுடைய கால் ஷீட்டை தாங்க வாங்குவாங்களாம். அதுக்கப்புறம் தான் நடிகர்கள்ட்ட போய் கதையை சொல்லுவாங்களாங்க. எம்ஜிஆர் அவர்களே சொல்லுவாராம், நாகேஷ் அவர்கள் இந்த படத்தில் காமெடி கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தில் 40% அந்த படத்தில் வெற்றி உறுதியாகிவிட்டது, கேரண்டி வெற்றி அப்படின்னு சொல்லுவாராங்க. அந்த அளவுக்கு தன் நடிப்பில் புலந்து கட்டினவர் தான் நம்முடைய நாகேஷ் அவர்கள். அதன் பிறகு நகைச்சுவை நடிப்பில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வில்லன் கேரக்டர்லேயும் கலக்கியிருப்பார். அதன் பிறகு கமல் அவர்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர் இவர். மைக்கேல் மதன காமராஜனில் டே மதனா அப்படின்னு சொல்கிறதெல்லாம். அதன் பிறகு அவ்வை சண்முகி படத்தில் மிகப்பெரிய ஒரு நடிப்பை பெற்றிருப்பார். அதே பஞ்சதந்திரம் படத்தில் மாப்பிள்ளை அப்படிங்கிறத பேசுகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றளவும் நீங்கள் பார்த்திங்கன்னா காமெடியில் இவரை மாதிரி ரசிக்க முடியுமான்ற மாதிரி இருக்குங்க. இவருடைய பாணி ஜெர்ரி லூயிஸ் அவர்களுடைய நடிகருடைய அந்த பாணியை இவர் கடைபிடித்தார் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. இப்படி அனைத்து படங்களிலுமே தன்னுடைய நடிப்பை கொட்டி நம்ம இன்றளவும் அவருடைய கதாபாத்திரத்தை பார்த்தோன்னா இப்படியெல்லாம் ஒரு நடிகர் நடிக்க முடியுமா, இப்படியெல்லாம் உடல் மொழியை காட்ட முடியுமா, இப்படியெல்லாம் வசனம் பேச முடியுமா என்று நம்மை என்ன தோண்டுங்க. இவருடைய நகைச்சுவை பாணி தான் இன்றும் எத்தனை நகைச்சுவை நடிகர்கள் வந்தாலும் இவருடைய நகைச்சுவை தான் அதற்கு எல்லாத்திற்கும் முன் உதாரணமாக இருக்கிறது என்பது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இவர் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா குண்டாக இருப்பாராங்க. அதன் குண்டுராவுன்னு தான் இவர் எல்லாருமே சொல்லுவாங்களாம். அதன் பிறகு இவர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா இவருடைய உடல் எடை குறைந்து விட்டது. அந்த தழும்புகள், அந்த அம்மை தழும்புகள் முகத்தில் அப்படியே பதிந்து விட்டதுங்க. இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு பல ஏளனங்களையும் ஏச்சு பேச்சுக்களையும் தாண்டி திரைத்துறையில் கொடி நாட்டியவர் தான் நம்முடைய நாகேஷ் அவர்கள். அவருடைய நினைவு தினம் இந்த ஜனவரி 31ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.